அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், 30ஆம் வசனம், 31ஆம் வசனம். வினோதமாய் அடிவைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோத நடையுள்ளவைகள் நாளும் உண்டு. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும் போர்க்குதிரையும் வெள்ளாட்டுக் கடாவும் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத ராஜாவுமே என்று சொல்லி இங்கே 4 விதமான மிருகங்களை குறித்து இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சிங்கத்தை குறித்தும், போர்க்குதிரையை குறித்தும், வெள்ளாட்டுக்கடாவை குறித்தும், ஒருவனும் எதிர்க்கக்கூடாத ராஜாவை குறித்தும் அவர் இங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். அவைகள் நடக்கிற காரியங்கள் அத்தனை நடைகள் அருமையாக முன்னேறி செல்லக்கூடியதாக, முன்னேறுதலை அடிப்படையாக வைத்து இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியிலே நீதிமான்கள் சிங்கத்தைப் போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லி, சிங்கம் எதற்கும் பின்னடையாதது போல, அது எல்லா காரியங்களிலும் முன்னேறி செல்லுகிறது போல, இங்கே 2வது பிரிவினராகிய ஆண்டவருக்குள் அழைக்கப்பட்ட, ஆண்டவருக்கு பயப்படுகிற, ஆண்டவர் ஒருவருக்கே மாத்திரம் பயப்படுகிற, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வாழுகிற மக்களுக்கு அவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் முன்னேறி செல்லக்கூடியவர்கள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவர்கள் முன்னேறி செல்லக்கூடியவர்கள் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக இங்கே சிங்கத்தை அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள், எந்த ஒரு காரியத்திற்கும் பின்னடையாத ஒரு வாழ்க்கை உடையவர்களாக காணப்படுவார்கள் என்கிறத இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் பின்பாக போக துணிந்த எந்த ஒரு மனிதனும் பின்னோக்க மாட்டான் என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக சிங்கத்திலிருந்து நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். இயேசுவும் இந்த பூமியில் வாழும்பொழுது அவர் அழகான ஒரு போதனையை கற்றுக் கொடுத்தார். நீங்கள் உங்கள் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் தள்ளி அழிக்க வல்லவராகிய அவர் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படுங்க, வேறு யாருக்கும் பயப்பட வேண்டான்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் இப்படி அழகாக சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்பட மாட்டான். இப்படிப்பட்ட காரியத்தை நாம் சிங்கத்தினுடைய வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கூட அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், அதாவது லயனஸ் என்று பெண் சிங்கத்தை போல எழும்பும், பாலம் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும், அது தான் பிடித்த இரையை அது அப்படியே அதை பட்சித்து அது வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்க மட்டும் படுத்துக்கொள்வதில்லை என்றான். அத்தனையான ஒரு காரியத்தை உடையதாக சிங்கம் இருக்கக்கூடியது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீதிமொழிகள் 14:18 கூட சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் எது உண்டோ என்று சொல்லி நியாயாதிபதிகள் 14:18 நாம் பார்க்கிறோம். 2வது போர்க்குதிரையை குறித்து இங்கே ஆகூர் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடைய ஓடக்கடவும் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன்னு சொல்லுகிறார். போர்க்குதிரை எப்படி நேராக அதற்கு நியமிக்கப்பட்ட காரியங்களில் எத்தனை பட்டயங்கள் அதற்கு எதிராக வந்தாலும், எத்தனை வாள்கள் அதற்கு எதிராக வந்தாலும் அது நேராக அதை தாண்டி எதிரிகளின் சேனைகளுக்குள்ளாய் பாய்ந்து செல்லுகிறது போல, நாமும் முன்னேறி செல்லுகிற ஒரு வாழ்க்கைக்கு, நேராக கடந்து செல்லுகிற வாழ்க்கைக்கு, அதாவது பாரமான யாவும் நம்மை சூழ்ந்து நின்றாலும் நெருங்கி நிற்கிற பாவம் இவைகள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஒரே கோல், விசுவாசத்தை துவக்கினவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு கடவோம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த போர்க்குதிரை எப்படி பயம் இல்லாமல் பாளையங்களுக்குள்ளாய் பாய்ந்து சென்று நேராக அது ஓடுகிறதோ, பின்னோக்கி பார்க்காதபடி செல்லுகிறதோ, அதே போல விசுவாச பிள்ளைகள் வாழும்படியாக இங்கே ஆகூர் போதிக்கிறதை பார்க்கிறோம். 3வதாக வெள்ளாட்டுக்கடா. வெள்ளாட்டுக்கடா
இவர் குறிப்பிடுகிற வெள்ளாட்டு கடா மலைகளிலே வாழக்கூடியவைகள். அவைகள் மற்ற ஆடுகளை பின்பாக நடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவைகள், மிகுந்த பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய இந்த ஆடுகள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல மாற்றி என்னை உயரமான ஸ்தலங்களிலே அவர் நடக்க பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடைய ஒரு ஆடைத்தான் மலைகளிலே வாழுகிற அந்த ஆட்டை குறித்து தான் அவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஆபகுக் 17ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அத்திமரம் துளிர்விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள்ள களி கூறுவேன். இது ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகி கிருபையின் மேலே கிருபை அடைந்து, பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைந்து, மகிமையின் மேலே மகிமை அடைந்து, உன்னத அனுபவங்களில் வாழக்கூடியவங்க. மலைகளின் உச்சிகளில் வாழக்கூடிய ஆடுகள் எப்படி பாதுகாப்பாக மகிழ்ச்சியாக வாழ்கிறதோ அதே போல உன்னத அனுபவங்களில் வாழக்கூடியவர்கள் இத்தனையாக எந்த ஒரு காரியம் நெகட்டிவாக நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஏன் என்று சொன்னால் அவர் என்னை உயரமான, அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, என் கால்களை மான்களின் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லி. உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்கும் பொழுது நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை, நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதை இந்த ஆட்டுக்கடாவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். கடைசியாக, ஒருவனும் எதிர்க்கக்கூடாத ராஜா. இங்கிலீஷ் பைபிளில் ஏ கிங் வித் ஹிஸ் ஆர்மி அரவுண்ட் ஹிம், அவனை சுற்றி அவனுடைய சேனைகள் சூழ்ந்திருக்கும் என்று சொன்னால் அவன் எதற்குமே அவன் பயப்படாமல் அவன் இருப்பான். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஒரு ராஜா எப்படி தன்னை சுற்றி ஆர்மி இருக்கும்போது அவன் பயப்படாமல் இருக்கிறானோ அதே போலத்தான் பரிசுத்தவான்களாகிய நாம் பயமின்றி வாழும்படியாக வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கு நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியத்தை செய்கிறார். எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்கிறதை எபிரேய ஆக்கியோன் தெளிவாக எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும், அதாவது 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும், அவர்கள் நமக்கென்று பணிவிடை செய்யும்படியாய் கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள், ஒரு மிகப்பெரிய சேனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. நாம் தனியாக இல்லை. ரட்சிக்கப்பட்ட உடன், நாம் பரிசுத்தமாக்கப்பட்ட உடன் நமக்கு உதவி செய்யும்படியாக இத்தனை சேனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதைத்தான் சங்கீதம் 34:7 பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அவருக்கு பயந்தா போதும். இந்த உலகத்தில் அவர் ஒருவருக்கு மாத்திரம் பயந்தா போதும். இந்த உலகத்தில் மற்ற யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நமக்கென்று கொடுக்கப்பட்ட தூதன் நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்களுடைய கைகளில் நம்மை ஏந்தி கொண்டு செல்வார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கிறபடினால நாம் தைரியமாக முன்னேறி செல்லுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எலிசா அதனால தான் தைரியமாக இருந்தார். கேயாசி நடுநடுங்கும் பொழுது, இந்த உலக பிரகாரமான சேனை அவனை நெருக்கி அழிக்க வந்து நின்ற பொழுது அவன் தைரியமாக இருக்கிறான். கேயாசி நடுங்கி கொண்டு வந்து சொல்கிறான், ஐயோ அங்கே ராஜா அவங்களை பிடித்து கொண்டு போகிறதுக்கு ஆள் அனுப்பியிருக்கிறான்னு சொல்லும் பொழுது, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அநேகம் என்று சொல்லி கேயாசினுடைய கண்களை திறந்த பொழுது அங்கே அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும்
இவர்களை சூழ நின்றதை அவன் கண்டுகொண்டு ஆச்சரியப்பட்டான். இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட உன்னத ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் தந்திருக்கிறபடியினால சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாக முன்னேறி செல்லுகிறவர்களாக போர்க்குதிரையைப் போல நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட இயேசுவை முன்னால் வச்சு ஓடத்தக்கதாக வெள்ளாட்டு கடாவை போல மலைகளில் இருக்கக்கூடிய ஆடுகள் அத்தனை நம்பிக்கையாகவும் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறது போல எந்த ஒரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாய் மற்ற ஆடுகளை பின்னடத்தி செல்லுகிற ஒரு வாழ்க்கையும் ஒருவனும் எதிர்க்கக்கூடாத ஒரு ராஜா, தன்னை சுற்றி ஆர்மி இருக்கும் பொழுது எதற்கும் பயப்படாத ஒரு ராஜாவை போலவும் இந்த உலகத்தில் நாம் வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மிருகங்களின் மத்தியில் நின்று ஆண்டவர் இந்த பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு இருப்பதனா.